சக்தின்னு சொல்லிட்டு அதிமுகவை ஊழல் சக்தின்னு பிரச்சாரத்துல எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு 2 பேர் பிரதானமா இருக்கிறவங்க குற்றச்சாட்டு பின்னணி ஏன் சேர்க்கிறாங்க? மாரல் கிரவுண்ட்ல கேள்வி வந்து போச்சு. சார், நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுனால சில விஷயங்களை பேசிட்டு தான் சொல்லணும். இப்போ தூய சக்தி என்பதற்கும் தூய்மையான அரசியல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். தூய்மையான நிர்வாகம், தூய்மையான அரசியல், லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகம் என்பதைத்தான் விஜய் அவர்கள் மீனிங் பண்ணி தூய சக்தியா நான் இருப்பேன். பர்சனலா இல்லை, பர்சனலா 2 கோடி பேர் இருக்காங்க தாவேக்கால, எல்லாம் தூய சக்தி ஏஞ்சல்ஸ் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அவரே பல பேரை வெளியேற்றிட்டு இருக்கிறாரு, பல பேரை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. அதனால தவறாக புரிந்து கொண்டு நம்ம வியாக்கியானம் பண்ண வேணாம். அவர் என்ன சொன்னார்னா, தூய்மையான அரசியல், லஞ்ச லாவண்யமற்ற, மை கவர்மெண்ட், மை அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பி கிளீன், அதுதான் ஃப்ரீ ஃப்ரம் கரப்ஷன். அதை அவர் 45-50 நாள்ல பண்ணிட்டாரு. இப்ப நாளைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாலும் சேர்த்துக்குவார். இப்ப நீங்க சொன்ன உதாரணம் பொருந்தும். அதுக்கு இப்படி கேள்வி இல்ல, அதாவது இல்ல சார், நீங்க லாஜிக்கா பேசுனீங்கன்னா இது லாஜிக் क्वेश्चन தான். வரேன், உங்க கேள்விக்கு பதிலுக்கு வரேன். ஆனா முதல்ல இந்த தூய சக்தினா இது ஏதோ அப்ஸ்ட்ராக்டா நிக்கிற மாதிரியும், இது டிஎஸ் அதெல்லாம் எலெக்ஷன் இப்போ பேச. சரி, தூய சக்தி நிர்வாகம் தான். இருங்க சார், அதாவது பாயிண்ட் டேக்கன் சார். ஊழலற்ற நிர்வாகத்தை தருகிறாரா இல்லையா? இல்ல அதை தான் 5 வருஷம் கழிச்சு மக்கள் பார்க்க. இல்ல சார், விஜய் பாஸ்கரை சேர்த்தாரா, அந்த பாஸ்கரை சேர்த்தாரா, இதெல்லாம். இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கட்டுங்களா? நீங்க சொன்னீங்க ஒரு பாயிண்ட், அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னார்ல, அவங்க தீய சக்தி, இவங்க எல்லாம் ஊழல் சக்தின்னு, அதுக்கு என்ன அர்த்தம்? அதிமுக ஊழல் சக்தினா அதிமுக 1.5 கோடி பேரும் ஊழல் அர்த்தமா? அப்படிதான் நம்ம எடுத்துக்குவோமா? நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன். தலைமை பொறுப்புல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், அவர் தான் முதல்வரா இருந்தார். மதிவாணன், நீங்க தேர்ந்த அரசியலை பார்க்கக்கூடியவர், நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுல இருக்கிற சி விஜயபாஸ்கர் கிடையாது, கரூர் விஜயபாஸ்கர் கிடையாது, எஸ்பி வேலுமணி. நான் அப்படி எதை பத்தி யாரையும் டிஃபெண்ட் பண்ணல. பாருங்க, பிராங்கா சொல்றேன், நீங்க 100% கோல்டை வச்சுன்னு ஜுவல் செய்ய முடியாது. கொஞ்சம் பித்தளை கலந்துதான் ஆகணும். அதான் நடைமுறை, அதுதான் பிராக்டிக்கல். இப்ப மணி சொன்னாரு, அதாவது இந்தியாவிலே போற்றக்கூடிய தலைவர்கள் காந்தி, பெரியார்னு, அந்த 2 பேரும் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இல்ல, தெரியுமா? 2 விஷயம் இருக்கு. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். தங்கம் உதாரணம்னா நீங்க சொல்ற உதாரணம் கரெக்ட். நம்ம மருந்து உதாரணம்னா விஷத்தை ஒரு துளி கூட கலந்துட முடியாது. கரெக்ட். ஊழல்ன்றது தங்கமா? அதாவது நான் என்னன்னா, ரொம்ப மயிர் பிளக்கும் வாதங்கள்ல நம்ம இதுக்குள்ள போவேன். என்ன சொல்றேன்னு சொன்னா கடக்கல. நான் என்ன சொல்றேன்னா, நடைமுறை அரசியலுக்கு இதெல்லாம் தேவைங்க. தேர்தல் அரசியல்ல இருக்க எந்த கட்சியும் வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர்ஸை வேண்டாம் தள்ள மாட்டாங்க. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க உடனே தேர்தலில் ஜெயிச்சிட்டா கதை முடிஞ்சுதான்னு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 5 தொகுதி 6 தொகுதியா இருக்கு. ஒரே தொகுதியில தான் அதிமுக ஜெயிச்சது. விராலி மலையில இவர் ஜெயிச்சாரு. 62,073 வாக்குகள் மெஜாரிட்டியில ஜெயிச்சிருக்காரு. தொடர்ந்து ஜெயிக்கிறாரு. ஸோ மக்கள் ஆதரவு இருக்கிற சில தலைவர்கள் மேல குற்றச்சாட்டு இருக்கு. தண்டனை வரல. தண்டனை வந்தா அவர் கரெக்டா சொன்னார், பழனிசாமி கரெக்டா சொன்னார். அதாவது இந்த அரசு அவர்கள் தண்டனையை நீர்த்து போக செய்யவோ, குற்றத்தை நீர்த்து போக செய்யவோ, அவர்களுக்கு தப்புவதற்கோ உதவி செய்துனா அந்த ஒரு கேள்வி நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப மணி அவர்கள் சுட்டி காட்டியதான், இப்ப விஜய் அவர்களை நீங்க மத்த டொமைன்குள்ள ஏன் கொண்டு வர முடியலன்னா, ஒரு மக்கள் புரட்சி மாதிரி நடந்த தன்மை, எல்லாரும் எதற்காக எதுவுமே வேண்டான்னு வாக்களிச்சிருக்காங்கன்ற ஒன்று, அப்படி ஒரு நெருக்கடி இருக்காங்க இல்லைங்க. அப்படின்னா 118 தாண்டி இருக்கணும். இல்ல ஒரே 107ல ஏங்க நிக்கிறாரு? புரட்சி கிரட்சின்லாம் பேசுறீங்க. 200 பேர் 200ல ஜெயிச்சிருக்கணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க சொல்லியாச்சு. இப்ப நீங்க திமுக இன்றைக்கு கூட நடந்த விழாவில் திரு ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாங்க? செந்தில் பாலாஜி ஊழல் சக்தி, திமுக குடும்பம் ஊழல் சக்தின்றாங்கல்ல. சரி, அதெல்லாம் நிரூபிக்க கனிமொழி பேசுறாங்களே, குஜராத் வடநாட்டுல இருந்து வாஷிங் மிஷின் வந்துச்சுன்னு வைத்தியலிங்கத்தை எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்தாங்க? அங்க ஒரு லேட்டஸ்ட் உதாரணம். அருகதை இருக்கிறதா? நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் நீங்க குறை சொல்றீங்கன்னா நீங்க அதை செய்யாம இருந்திருக்கணும். நீங்க அதை செஞ்சுட்டு வடநாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா உங்ககிட்ட பெரிய வாஷிங் மிஷினே இருக்குதா? அதுல எல்லாரையும் போட்டு கனிமொழி இதை பேசலாமா? அவங்க பேசக்கூடாது. ஆமா, விஜய் பேசலாம், விஜயன் பேசலாம், சரி நான் பேசலாம். ஆனா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இல்ல, உங்க தலைப்பிலேயே இருக்குது வாஷிங் மிஷினை தமிழ்நாட்டுக்கு இப்பதான் வாஷிங் மிஷின் இப்போ அங்க அதாவதுங்க, நான் இவங்களை சேர்த்துக்கின்ற
நான் ஆதரிக்கவில்லை. ஓகே, இது ஒரு தவறான முன்னெடுப்பு தான். ஆனா நம்ம இங்க உட்கார்ந்து மேடையில பேசிக்கலாம். பிராக்டிக்கல் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இது போன்ற மக்கள் தலைவர்கள் மாவட்ட அளவுல மாநில அளவுல இருக்கிற இன்னைக்கு பாருங்க 10-20,000 பேர் வராங்க. எந்த கட்சிங்க அதாவது எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல இருக்கிற எந்த கட்சி அப்படி சூஸ் பண்ண முடியும்? கண்டிப்பா முடியாது. நீங்க இல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது அதிமுகவினருக்கு நேச்சுரலாவே ஒரு நட்பு சக்தியா தாவேக்கா இருக்குதுங்க. வேற எங்க போவாங்க அவங்க? வேற எங்க போவாங்க? இவங்க எல்லாம் அரசியல் விட்டு துறவரமா இல்ல அன்டச்சபிலிட்டின்னு விட முடியுமா? மணி அவர்கள் தொடங்கினதுனால நான் அவர்கிட்ட வந்துட்டே உங்கள்ட்ட இல்ல என்ன செய்ய போகிறார் விஜய்க்கு பதில் இல்ல நான் திரும்ப வரேன். இல்ல திரும்ப இதை மட்டும் முடிச்சிடுறேன். நிச்சயமாக அவர் கூலா இருப்பாரு. இவங்களை தப்பி வைக்கவோ ஸ்டாலின் செஞ்சா மாதிரி அல்லது திமுக ஆட்சி செஞ்சா மாதிரி கட்சிக்காரன்றதுக்காக தப்பி வைக்கவோ நீர்த்து போக செய்ய மாட்டாரு. இட் வில் லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். நடைமுறை அரசியல் பிராக்டிக்கலா யாருங்க வேண்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட வாஷிங் மிஷின் இல்லையான்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு, அவங்கள யாரையும் நாங்க தப்பி வைக்க மாட்டோன்ற இதை எப்படி? அதாவது இது ரொம்ப தவறான வாதம். இந்த கேள்வியை கேட்பதற்கு கனிமொழிக்கு தகுதி இல்லை என்பது நான் ஒப்புக்கொள்கிறேன். வைத்தியலிங்கம் மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி உட்பட ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களை திமுகவில் சேர்த்திருக்கக்கூடிய திமுக தலைவர் எம்பி கனிமொழி அவர்களுக்கு அதை கேட்பதற்கான தார்மீக உரிமை இல்லை. அது உண்மை. இது கனிமொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ திமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கிடையாது. இந்த மேண்டேட்டை அவர் குறைச்சி மதிப்பிடுறார். சீட்டை வச்சு பார்க்குறார். 107 சீட்டுன்னு 35% யாருமே வாங்காதது. வாக்களித்தவர்கள் ஒரு நம்பிக்கையோட வாக்களிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை இன்னைக்கு சதிஞ்சுக்கிட்டு இருக்குது. இது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ள சில காம்ப்ரமைஸ் பண்ணணும். இதெல்லாம் வழக்கமாக அரசியல்வாதிகள் பதவிக்காக துடிப்பவர்கள் அலைபவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த மேண்டேட்டோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியல. இது ஒரு புரட்சி இல்லைன்றீங்க. இது ஒரு புரட்சி என்ன பொறுத்த வரைக்கும். 65% எதிர்த்து இருக்காங்க. எப்படிங்க புரட்சின்றீங்க? நான் முடிச்சிரேன் சார். கூட நான் ஒத்துக்குவேங்க. நான் முடிச்சிரேன். 35 தாங்க பேசிட்டோம். நீங்க பேசும்போது நான் பேசல சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் 35%ன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா எல்லா காலத்திலுமே 35%, 30 to 35% தான். அவங்க வேண்டாம் என்று வாக்களித்தவர்கள் தான் 60%. ஸோ இதுதான் சிஸ்டம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த கூட்டணி கட்சியுமே இல்லாமல் பல தொகுதிகளில் மக்களுக்கு அவங்க எம்எல்ஏவே யாருன்னு தெரியல. இன்ன வரைக்கும் உண்மை அது. அப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்திருக்குது. அந்த மேண்டேட்டுக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா இப்படிலாம் செய்ய மாட்டீங்க. அந்த மேண்டேட்டை புரியலன்னா தான் இப்படிலாம் பேசுவீங்க நீங்கள். அதாவது நம்ம இன்றைய தேதிக்கு நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, இப்போ திரு வைத்திலிங்கம் அவர்கள் மீது நீதிமன்றத்திலேயே டிவிஏசி, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற எஸ்சிசி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் காக்னிசன்ட் நிறுவனம் ஒத்துக்கொண்டு ஃபைன் கட்டியிருக்காங்க. அது அஃபென்ஸ் நடந்தது ப்ரூவ்டு. ஆனால் டிவிஏசி என்ன ஃபைல் பண்ணுறாங்க கோர்ட்டில்? நோ அஃபென்ஸு அப்படின்னு சொல்லி க்ளோசர் ரிப்போர்ட்டுக்கு ஃபைல் பண்ணுறாங்க. அது தவறு. அதே போல் ஓபிஎஸ்ல எஃப்ஐஆரே போடலை, சட்டமன்றத்தில் சொன்னது. அப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஏதேனும் காப்பாற்றக்கூடிய முயற்சிகள் நடந்தால் நம்ம அதைய குற்றம் சொல்லலாம். வெறுமனே கட்சியில சேர்த்துறது நீங்க எப்படி பார்க்கணும்னா, குறைஞ்சபட்சம் 2 ஊழல்வாதிகள் சட்டமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாங்கன்னு தான் மணி சார் சந்தோஷப்படணும். திரும்ப in lieu of member party membership இல்ல திரும்ப வர மாட்டாங்க. yeah things stands today. ஹைபோதெட்டிக்கலா பேச முடியாது. இன்னைக்கு என்ன கிடையாது. அதாவது நடக்கிறப்ப பேசலாம். இன்னைக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குது. 2 நீங்க மணியவ் சாரோட இதுலயே எடுத்துக்கங்க. அந்த 2 பேர் சட்டமன்றத்திலிருந்து குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய அதாவது அந்த நம்பிக்கை ஏற்படுத்திருக்காரு. ஏன்னா அடுத்தது இப்ப நீங்க கேட்ட மாதிரி செந்தில் பாலாஜியை சேர்த்துட்டா இன்னும் ஊழல் குறைஞ்சிரும் சட்டமன்றத்தில் இல்லையா? அதுவும் இருக்குதுல்ல. அந்த நம்பிக்கையை விஜய் ஏற்படுத்துறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதாவது யார் யார் அதிகமா ஊழல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் தன்னை கூட சேர்த்துக்கிட்டா பாலாஜி போயிடக்கூடாது. இல்ல அவங்க அது மாதிரி பேசி இல்ல, யார் யார் அதிகமா ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சட்டமன்றத்தை இப்ப கணக்கெடுத்து குற்றச்சாட்டு யார் அதிகமா அவங்கள சேர்த்துக்கிட்டாருன்னா சட்டமன்றம் தூய்மை ஆயிடும்ல. இல்ல இதெல்லாம் யார் பேசுறாங்கன்னா பொதுச் செயலர் பதவி ஏலத்துக்கு எடுத்து, முதலமைச்சர் பதவியை ஏலத்துக்கு எடுத்து
அப்படிப்பட்டவங்க இதையெல்லாம் பேசி இதெல்லாம் அப்புறம் அதை விட சார். கொடுமை என்ன? அதாவது பொதுச் ஒரு செயலாளர் தொகுதியில பதவி 20 கோடி செலவு அடுத்து பண்ணவங்க தான் முதலமைச்சர் தார்மீக பதவி அரசியல் ஏலத்துக்கு. நீங்க தான் தூய்மை இல்ல சார், நம்ம நாட்டுல நீதி, வாக்குகளுக்கு பணம் நியாயம், கொடுக்கல. அநியாயத்தை பத்தி பேசுறோம். இல்ல, இப்ப மனுஷ- வாக்குகளுக்கு மனுஷார் பணம் பேசினா கொடுத்த அது ஒரு கட்சிகள் அர்த்தம் இருக்கு. ரெண்டு பேரும் பேசி முடிக்கட்டும். மனுஷார் பேசினா பேசி ஒரு அர்த்தம் இருக்கு. குதிரை பேரத்தை பத்தி பலவீனமா இருக்கிறாங்க, பேசி முடிக்கட்டும். பேசுறவங்க பேசி முடிக்கட்டும். இப்ப இல்ல ஏன்னா, சார் அவங்க பாஸ்கர்களை காப்பாத்தணும்ல சார், விஜய் பாஸ்கர்களை அவங்க தூய்மையான சக்தின்னு இவங்க போராடணும்ல. இல்ல இப்போ வேற வழி இல்லையே. இப்ப ரெண்டு விஷயம் தாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப தாவேகாவுல அவங்க இப்படி எல்லாம் குற்றச்சாட்டு பின்னணி உள்ளவங்களை சேர்க்கல அப்படின்னா உங்களுக்கான தார்மீக குரல் கூட இன்னும் வலுவா இருக்கும்ல. இப்போ உங்கள்ட்ட ஒரு வாஷிங் மிஷினா எனக்கு ஒரு வாஷிங் மிஷின், பாஜகவுக்கு உனக்கா இருக்கிறதெல்லாம் எனக்கா இருக்காது. இல்ல எங்க வாஷிங் மிஷின்? அதாவது அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு ஏதாவது உடந்தையா இருக்குது அரசாங்கம்? இன்றைய தேதிக்கு இதுல அதிகமா குரல் கொடுக்கிறது யாரு? திமுக. அவர்களுக்கு அந்த தார்மீக உரிமை இல்ல. அடுத்து இடதுசாரிகள் அத சரி வச்சுக்கோங்க. இடதுசாரிகளை ஃபிக்ஸ் பண்ணி இன்றைய பேசுங்க. தேதிக்கு அவர்கள் சட்டமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கட்சியில உறுப்பினராக்கப்பட்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல். இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ரீல்ஸ் காலமா இருக்கு. நாளைக்கு கேண்டிடேட் போட்டாங்கன்னு வைங்க, இன்னைக்கு நீங்க பேசினதையும் எடுத்து போட்டு உங்களையே கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க. கேசிபி கேட்கட்டும்னு சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு இன்றைய வருகிறீங்க. இளைஞர்கள் ஏன் மக்கள் அவங்கள தோற்க கூட அடிக்கலாம். இல்ல அது வேற. மக்கள் அது தோற்க இல்ல கூட கேசிபி அடிக்கலாம். இல்ல நான் ஒரு அது விஷயம் நடக்காம கேசிபி கூட போலாம். இல்ல நான் ஒரு இடம் தான் நம்ம தார்மீகம்னு பேசிட்டு நம்ம மக்கள் அப்படிங்கன்னா இல்ல நான் ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன். தாவேக திரு செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசவே கூடாது. இல்ல நான் சொல்றது இவர்கள் எல்லாம் அமைச்சராக போறாங்க தாவேகாலன்னு சொல்லி எவ்வளவு விவாதம் நடந்தது. கடைசி அது நடந்ததா என்ன? நடக்கல. ஓகே, ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க, அதுக்கு நன்றி சொன்னாங்க, அதோட கதை நம்ம முடிஞ்சு போச்சு. யூகமா மதிவாக திருப்பி அமைச்சர் யூகமா ஆனாங்களா? பேசாதீங்கன்ற யூகமா சொல்ல நடக்காத சார். விஷயத்தை இவங்க hypothetical எடுத்துட்டு நிப்பாங்களான்றதே தெரியாது. திமுகல செந்தில் பாலாஜியை காப்பாத்துனாங்கன்னு என்ன ஆதாரம் இருக்குது? 471 நாள் சிறையில இருந்தார் சார். இப்ப விஜயபாஸ்கர் இருப்பாரா இப்ப சிறையில? சிறையில் இருக்கும்போது சொல்லுங்க. மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ while he was a prisoner, மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ கொடுத்தவங்க தான் தார்மீக அரசியல் பத்தி பேசுறாங்க. ஏங்க சிறையில இருக்கிற ஒரு கைதியை மினிஸ்டரா வச்சு தார்மீக அரசியல் பத்தி பேசவே விடலன்னா அப்புறம் நம்ம எப்படி பேசுறது? கவுண்டர் பண்ணினே இருந்தாருன்னா என்ன பேசுறது? பலவீனம்னா அப்படிதான் கவுண்டர் பண்ணணும். பேசவே விடணும்ல. வில்சன் பேசு. அப்புறம் கூட அப்ப கேள்வி பதில் மாதிரி பேசிட்டே இல்ல வில்சன் ப்ளீஸ் ப்ளீஸ் இப்ப நான் என்ன கேக்குறேன், செந்தில் பாலாஜி 471 நாள் சிறையில் இருந்தார்ல, அதே மாதிரி இவங்க உடனே நாளைக்கு மத்திய அரசுகிட்டயோ மற்றவங்கிட்டயோ அமலாக்கத்துறையிலயோ அழுத்தம் கொடுத்து உடனே விஜயபாஸ்கர் மேல வழக்கு தொடுக்கிறதுக்கு குட்கா வழக்குல அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, எம்டிஎம் குட்பா கிட்ட 14 லட்சம் மாதம் மாதம் பெறுகிறார் அப்படின்னு சார்ஜ் ஷீட்ல சிபிஐ ஃபைல் பண்ணிருக்கு. சார்ஜ் ஷீட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்போ இது சீரியஸ் சார்ஜா இல்லையா? அப்போ இதுல எப்படி ப்ரொசீடிங்ஸ் இருக்கும்? அப்போ இன்னொன்னு என்னன்னா, நீங்க நல்லா எடுத்துக்கோங்க. இப்ப நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் சொன்னேன்ல, கையும் களவுமா பிடிக்க வேண்டியதை நீங்க நைட்டு 2:30 மணிக்கு போய் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசை பிடிக்கிறீங்களா? இந்த விஷயத்துல என்ன ஆச்சு? யாரை பிடிச்சீங்க சொல்லுங்க. முதல் விஷயம் அதுதான் சார். அதுல யாரை பிடிச்சீங்க? யார் கேமரா எடுத்து வீடியோ எடுத்தது? வீடியோ எடுத்தது யாரா? அந்த வீடியோ வெளியிட்டது யாரு? வீடியோ வெளியிட்டது கூட கைது பண்ணலையா? அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக கலைச்சிட்டு திமுகவோட இணைச்சிட்டாங்களா? வில்சன் பேசுறது அப்படித்தான் இருக்கு. இவர் அதிகமா பேசுறது திமுகவுக்கு ஆதரவா செந்தில் பாலாஜிக்கு அதுதான் பேசுறாரே ஒழிய அவர் என்ன சார், அவர் என்ன கேக்குறாருன்னா, நான் என்ன செய்றேன், கேசிபி வந்து தாவேக்கால சேர்ந்துட்டாரா? நாளைக்கு விஜய் நாளைக்கு இருந்தாலும் இருக்கலாம், அடுத்த சனிக்கிழமை சொல்ல முடியாது. 10 வருஷம் நடுத்தேர்வுல நிறுத்தி வச்சிருந்தீங்க. இந்த சந்தேகம் 10 வருஷம் நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, அப்ப அதிமுக கட்சியை நீங்க கபலீகரம் பண்ணி வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி மீது இல்லாத ஒரு குற்றச்சாட்டை, ஏன் அவர் மீது ஒரு காலத்துல ஒரு கொலை வழக்கே இருந்தது, அவர் அதுல நிரபராதின்னு நிரூபிச்சு கூட வெளியே வந்தார். இல்ல இப்ப சிக்கல் என்னன்னா, பாயிண்ட் வரேனே மதிவாணன், இப்ப மணி அவர்கள் சுட்டிக்காட்டினது, இன்றைக்கு தாவேகா அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குன்னா நம்ம அதை பத்தி பேசுவோம். ஆனா இன்னைக்கு என்ன சூழல் வந்துருச்சுன்னா, அதிமுகவின் கடந்த காலங்கள் எல்லாம் தாவேகாவோட இணைச்சு பேசுற ஒரு தன்மை வந்திருக்குல்ல, அததான் மணி அவர்கள் சொன்னார். அதை தவிர்த்து இருக்கணும். ஏன் தவிர்க்கலன்றதான் இப்ப தவிர்த்து இருக்கணும்ன்றதாங்க சொல்றேன். ஆனா பியூர் பாலிடிக்ஸ்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்கலாம். பிராக்டிகல் பாலிடிக்ஸ்ல, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிற எந்த கட்சியும் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. சம் காம்ப்ரமைசஸ் ஆர் நெசசரி. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். அதாவதுங்க,
இந்த ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக மே 4ஆம் தேதி இரவிலிருந்து திமுகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணாங்க. சரி. அது நடக்கல. கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு ஒத்துழைக்கல. சரி. இப்ப ஆட்சி அமைந்த 50வது நாள்ல 10 வாட்டி பேசிட்டார் மு.க. ஸ்டாலின். சரி. இது 6 மாசம் நிலைக்காது, இது எப்போ வேணாலும் தேர்தல் வரலான்னு எப்படி பேசினாரு? இந்த வேலையை முடிக்க விட்டுட்டு செந்தில் பாலாஜி விட்டு இவர் தப்பா சொன்னார் வில்சன் 72 பேரை பிடிக்கணும், அதெல்லாம் இல்ல. இது ஆட்சி கவிழ்ப்பு இல்ல. அடுத்த செஷன்ல சபாநாயகரை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறோம். அதுக்கு எதிரா நீங்க ஓட்டு போட்டா 15 பேரு சபாநாயகர் தோத்துட்டாருன்னா, சபாநாயகர் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் a slap on the face of government. சரி. அப்ப அது அரசின் தோல்வின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா இது 6 மாசம் இப்ப தாளம். அதனால இவங்கள நம்பிக்கைக்கு ஒரு வாக்கு வந்து 6 மாசம். காமராஜர் கேக்குறாரு, அதை அவாய்ட் பண்ணினே இருக்கிறாரு. அது ஆர்டிபிஷியல் காமராஜர் மேட்டர் அவாய்ட் பண்ணினே சொல்லிட்டாருங்க. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காமராஜர் சொல்லிட்டாரு. காமராஜருக்கு there is no grievance. நீங்க என்ன சொல்றீங்கன்னா டிவி தினகரன் கொள்கை தலைவர் மாதிரி சொல்லிட்டாருன்றீங்க. அவர் சொன்னதை எடுத்துக்கணும். சரி, பேசலாம். அவ்வளவுதாங்க.